எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஃபுட்மா சமையல். இன்னைக்கு ஃபுட்மா சமையலில் என்ன சமையல்னா செட்டிநாட் இனிப்பு பணியாரம் செய்வது எப்படி, ஹவு டு மேக் ஸ்வீட் பணியாரம் ரெசிபி இன் தமிழ். செட்டிநாட் ரெசிபினாவே ஒரு தனி சிறப்பும் ஒரு தனி அடையாளமும் இருக்குங்க. இந்த மாதிரி குழி பணியாரம் நல்லா சாஃப்டாக வேணும்னா இப்படி பணியார மாவை அரைச்சி பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் இல்லை ஸ்நாக்ஸுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக மிருதுவாக குண்டு குண்டாக வரணும்னா இந்த அளவுகளில் பணியார மாவை அரைக்கணும். இட்லி மாவில் செய்கிற பணியாரம் ஒரு நார்மல் பணியார டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பணியாரத்துக்கு மாவை அரைச்சி பாருங்கள். ஒரு ப்ராப்பரான செட்டிநாடு இனிப்பு பணியாரத்தை வீட்டில் செய்யலாம். இப்போ நம்ம 2 டம்ளர் அளவு பச்சரிசி போட்டிருந்தேன். அதே டம்ளரில் 1 டம்ளர் அளவு புழுங்கலரிசி, 1/4 டம்ளர் அளவு உளுந்து, இதுதான் கணக்கு. இப்போ தண்ணி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துடணும். இப்போ அரிசி உளுந்து எல்லாத்தையும் கழுவியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வைக்கணும். டம்ளரோ கப்போ எதை வேணாலும் மெஷர் பண்ணுங்கள், ஆனால் ஒரே கப்பையே ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக வெந்தயத்தையும் போட்டு இதை 1.5 மணி நேரத்தில் இருந்து 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கணும். இப்போ ஊறின அரிசியை கிரைண்டரில் போட்டு அரைச்சிடலாம். நான் ஏற்கனவே இட்லிக்கு மாவு அரைச்சிருந்தேன். இப்போ அதுலேயே இந்த பணியார மாவையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கும் போது நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தண்ணி கம்மியாக ஊற்றி கெட்டியாக அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு உப்பெல்லாம் போடாமல் அப்படியே புளிக்க வைங்க. ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் மாவு புளிச்சிருக்கணும். இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் மாவு நல்லா கெட்டி பதத்தில் மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ தேவையான அளவுக்கு மாவை ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிடுங்க. பேலன்ஸ் இருக்க மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போ 2 ஏலக்காய், கொஞ்சம் சுக்கு எடுத்து கல்லில் நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 1.25 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். சுக்கையும் ஏலக்காயும் போட்டாச்சு. அடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வெல்லத்தை நம்ம பாவு பதம்லாம் எதுவும் இல்லை, நல்லா வெல்லம் கரைஞ்சிட்டு அந்த கலர் மட்டும் மாறினா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும். ஆறினதுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க. அடுத்து 1 சிட்டிகை அளவுக்கு ஆப்போ சோடா வேணும்னா நீங்கள் போடலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். மாவோட பதம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். மாவு கெட்டியாக இருந்ததுன்னா பணியாரம் கல்லாக வரும். அதனால் மாவோட பதத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பணியார சட்டியில் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயும் சூடானதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பணியார மாவை குழியில் சேர்க்கணும். இப்போ எல்லா குழியிலையும் ஊற்றியாச்சு. மூடி போட்டு மூடி மிதமான தீயில் வேக வைக்கலாம். அடுத்து மேலே இந்தளவுக்கு மாவாக இருக்கும் போதே நீங்கள் திருப்பி விட்டுறணும். அப்போ தான் பணியாரம் நல்லா குண்டு குண்டாக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு பணியாரம் கிடைக்கும். கீழே கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். ஸோ ரொம்பவே அருமையாக குண்டு குண்டாக மிருதுவான பணியாரம் ரெடி பண்ணியாச்சு. இந்த அளவுகளில் இந்த குழி பணியாரத்துக்கு மாவை அரைச்சி வீட்டில் இந்த இனிப்பு பணியாரத்தை செஞ்சு பாருங்கள். நன்றி.